ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிபிகேஎஸ் vs ஜிடி மேட்ச் முடிஞ்சிருக்கு இப்பதான். முன்னாடி 3 மேட்ச் மாதிரி இல்ல. இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோஸ் மேட்ச்னு சொன்னாலுமே இதுவும் கிட்டத்தட்ட ஒன் சைடரா இருந்தது. லாஸ்ட்ல கொஞ்சம் ஃபைட் பேக் கொடுத்ததுனால கொஞ்சம் நல்ல மேட்சா இருந்தது பார்க்க. சரி, இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஆக்சுவலா எப்போ ஒன் சைடடா இருந்ததுன்னா 110-2 அட் ஆல்மோஸ்ட் 12 ஓவர்ஸ் இருந்த வரைக்குமே அது ஒன் சைடடா தான் இருந்தது. பட் திடீர்னு ஒரு ஐ மீன் பிரசித் கிருஷ்ணா கேம் லேட் பட் ஸ்டில் நான் என்னடா சொன்னேன் அந்த இப்போ? 110 இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒன் சைடடா லாஸ்ட் 2 ஓவர்லாம் மறுபடியும் வந்து கானலி பேட்லயும் பாட்லெட் பேட்லயும் 2 ஷாட் வந்ததுனால ஒன் சைடு மறுபடியும் இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலா நான் திடீர்னு அந்த 4 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டிய கேம் தான் அது. இது நான் பிரிட்டி மச் ஒன் சைடட் கேம் நான் சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல இருந்து ஐபிஎல் இஸ் ட்ரூலி பேக்னு நினைக்கிறேன் நான். 160 கேம் பட் கடைசி ஓவர் வரைக்குமே நல்லாவே போச்சு டீசென்ட்லி. இது நான் சொன்னது பிரிட்டி மச் ஃபுல்லா ஒன் சைடட் கேமா இருந்தது. எனக்கு ஒரு லாஸ்ட்ல point கொஞ்சம் ஃபைட் பேக் கொடுத்தனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போச்சுன்னு சொன்னேன். அதையே திருப்பி வேற லாங்குவேஜ்ல சொல்லிட்டு லாஸ்ட்ல ஃபைட் பேக் கொடுக்கலடா, அவங்க மிடில்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க, திருப்பி லாஸ்ட்ல விட்டாங்க. 12 ஓவர் மேலன்னு சொன்னடா. 12 ஓவர் மேல லாஸ்ட்ல தானே அது கிட்டத்தட்ட 12 ஓவர் லாஸ்ட்ல நீ சொன்னா நீ சொல்லிக்கோப்பா, எனக்கு ஓகே தான். 110-2ல இருந்து 118-6 போனாங்க. இது இது ஸ்மால், இது சின்ன ஃபைட் பேக்னு என்னால ஒத்துக்க முடியல. நல்ல ஃபைட் பேக் இது ஆக்சுவலா. இல்ல இதுக்கெல்லாம் காரணமே கூப்பர் கானலி தான். பால ஸ்ரேயாஸ் ஐயர் கையில அடிச்சு விட்டு மேட்சை திருப்பி விட்டு மேட்சை திரும்ப நான் தான் அடிச்சு ஜெயிக்க வச்சு ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தது மேட்ச். அது பால் கையில அடிக்காம இருந்திருந்தா அந்த பால் ஸ்ரேயாஸ் அவுட் ஆகிற பால் கிடையாது. அது ஈஸியா ஃபிளிக் பண்ணி 6 போயிருக்கும். அது கையில இன்ஜுரி, அந்த இது கேப்பு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனதுலதான் அது அங்கதான் மேட்ச் திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் பொறுப்பாடாம விட்டது. அதுக்கப்புறம் கடைசியில திரும்ப பிடிச்சது. ஒன் சைடட் கேமா தான் இருக்க வேண்டியது. நடுவுல பஞ்சாப் கொஞ்சம் வேலையை பார்த்ததுனால அது கொஞ்சம் நமக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. அப்புறம் கில்லு கேப்டன்சியுமே. ஏன்னா போன வாட்டி ஆரஞ்சு கேப் ஹோல்டரு இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்தா கூட 11வது ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணுமா எனக்கு தெரியல. சாரி, பர்பிள் கேப் ஹோல்டர் 11 ஓவர் வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி எனக்கு புரியல. வாஷிங் கொடுத்த 2 ஓவருக்கு நடுவுல நீ இப்போ அந்த டைம்ல பிரசித் கொடுத்து விக்கெட் சப்போஸ் விழுந்திருந்ததுன்னா இது இன்னும் நல்லாவே இந்த கேம் போயிருக்கும். ரொம்ப டிலேடா பிரசித் மாதிரி இருந்தது. சிராஜுக்குமே 2 ஓவரோட கொடுக்கல. சோ வாஷி நல்லா போடலன்னு சொல்ல, வாஷி நல்லா போட்டா, ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க இந்த மேட்ச். சஹாலுக்கும் சூப்பரா வந்து, ரஷீத் கானும் நல்லா தான் போட்டான். பட் பிரசித் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. இல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பை செக்மெண்ட் மாதிரி போவோம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். ஜிடி பேட்டிங் என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஜிடி பேட்டிங் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான். இல்ல டாப் 3 ஃபயர் ஆகலட்டினா அவங்க 200 அடிக்கிறது கஷ்டம்ன்றதுதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்தது இன்னைக்கு. டாப்ல சாய் சுதர்சன், நான் நேற்று மேட்ச் ப்ரிவியூல மேட்ச் நான் எதிர்பார்க்கிற மேட்ச் அப்புக்கே நடந்தது. அதுல வந்து மார்க்கோ ஆன்சன் வந்து சாய் சுதர்சனை பெட்டர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கில்லும் வந்து நல்ல ஸ்டார்ட் இருந்தது, பட் அவுட் ஆயிட்டாரு. பட்லர் வந்து ரொம்ப பொறுமையா ஃபார்முக்கு திரும்ப வந்தே ஆகணுன்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் பேட்டிங் வழக்கமான மிடில் ஆர்டர் சொதப்பல். ஸோ இல்ல பட்லரோட ஒரிஜினல் ஸ்ட்ரைக் ரேட்டே அவ்வளவுதான். நீ அந்த முதல் 30 பால்ஸ் பட்லர் அந்த அளவுக்கு தான் ஆடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஃபயர் ஆகுற மாதிரி இருக்கும். பட் அகைன் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போரா இருந்திருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நிறைய ஷாட்ஸ் பேட்டுக்கு வரவும் இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு பட்லர் நம்ம ப்ரீ மேட்ச் பேசிட்டு இருந்தோம், மொத்தமா பேட்ல வரல அண்ட் பெருசா ஃபயர் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி. அன்லஸ் அதர்வைஸ் ஹி ஆக்சுவலி ஆக்சுவலி இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்ட்டு. பட் அவங்க பொறுமையா ஸ்டார்ட் பண்ண உடனே பஞ்சாப் பவுலர்ஸ் கொஞ்சம் டிசீவும் பண்ணிட்டாங்க. ஸோ பட்லருக்கும் சுத்தமாவே படவே இல்லை இன்னைக்கு. ஜிடி இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த 140 ஸ்ட்ரைக்கு கீழே தான் ஆடினாங்களே. லைக் ஒருத்தங்க கூட இன்டென்ட் எனக்கு காட்டுன மாதிரி தெரியல. இன்னைக்கு பட்லரா சரி, கில் சரி, சுதர்ஷன் எப்போதுமே ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ் லைக் 120 ஸ்ட்ரைக்ல தான் அவரும் ஆடுவாரு. கீழேயும் இன்னைக்கு ஓல்டர் ஆடி இருக்கணும். லைக் உங்களுக்கு டாப்ல யாரும் எல்லாரும் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்குன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு ஹிட்டர் இருந்திருக்கணும், ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேவர் இருந்திருக்கணும். அது இன்னைக்கு இல்லாம இருந்தது. ஸோ அதனால 170 இந்த 160 வந்ததுக்கு காரணமே ஹர்ஷித் கடைசி ஓவர் வந்து லைக் நிறைய ஒயிட்ஸ் போட்டு கொண்டு போனதுதான். இல்லைன்னா இந்த 160யுமே அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்ல நம்ம அப்ப பேசின மாதிரிதான். ஏன்னா நம்ம ப்ரிவியூலயே என்ன சொல்லியிருந்தோம், பிலிப்ஸ் ஆடாம ஹோல்டர் ஆடணும்ன்றது தான் நம்ம பாயிண்டா இருந்தது. ஏன்னா நீங்க பிலிப்ஸுக்கு பதிலா வாஷியை கூட நம்பர் 4 ஆட வச்சுக்கலாம், அது பெரிய இஷ்யூ இல்ல. வாஷி ரொம்ப பின்னாடி இறக்கி விட்டாங்க. அதுவும் அந்த டைம்ல வந்து பெரிய ஹிட்டிங் எபிலிட்டிக்கு
டக்குன்னு வந்த உடனே வர பிச்சு இல்ல இது. சோ கிரிப் ஆச்சு கொஞ்சம் நிறையவே. அதனால வாஷி ஈஸியா 4 ஆட வச்சுட்டு நீங்க ஹோல்டர் ஈஸியா ஆட வைக்கலாம். ஏன்னா இன்னொரு பவுலிங் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது அது எல்லாமே ஒரு ஸ்டெப் தள்ளி தள்ளி போன மாதிரி இருந்தது. ஏன்னா வாஷி 5ல வந்ததும் லேட் 16th ஓவரோ என்னவோ தான் வாஷி உள்ள வரும்போது. அதுக்கப்புறம் ஷாருக் கானுக்கும் நம்ம பேசின மாதிரி எங்கேயுமே படல, அது சுத்தமா படல அவனுக்கும். ஸோ அதுக்கப்புறமும் திவாட்டியாவும் லேட் லாஸ்ட் 18th 19th ஓவர் வந்து எல்லாமே டிலே ப்ராசஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. நீங்க டாப் 4ல சரி நம்பர் 4ல பிலிப்ஸ் ஆடணும்னா பிலிப்ஸ் ஃபுல்லா அக்ரெசரா தான் இருக்கணும் அட்லீஸ்ட். ஏன்னா டாப் 3மே எப்பவுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் ஆடுறாங்க. ஸோ நம்பர் 4ல பிலிப்ஸ் ரொம்ப அக்ரெசிவா ஆடினா உண்டு. இல்லைன்னா நீங்க ஃபுல்லாவே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பின்னாடி ஹிட்டர்ஸ் எல்லாமே லைனா வச்சுக்கலாம். ஹோல்டர் வந்தா கண்டிப்பா கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கும். அது இவங்க யோசிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. பஞ்சாப் பவுலிங்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பஞ்சாப் பேட்டிங்கை நல்லா பொறுத்த தான் வரைக்கும் போட்டிருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே சொன்ன விஷயம் என்னன்னா பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு சுத்தமா படறது இல்ல, ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப மோசமா இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இனியோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. மோர் டிபெண்ட் ஆன் பிரப் சிம்ரன் டு ஓப்பன். பட் அகைன் பிரப் சிம்ரன் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடின மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாட் டு த மார்க். இன்னைக்கு கூப்பர் கார்னலி ஆடின அந்த இன்னிங்ஸ் தான் ஆக்சுவலா மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ். ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன்னால இன்னைக்கு வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 4 மேட்ச் நடந்ததுல ஒரு பேட்ஸ்மேனால மேட்ச் ஜெயிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பிரிட்டி மச் ரொம்ப டீசெண்டா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு, நல்லாவும் பட்டது. இது வரைக்கும் ஆக்சுவலா இன்டர்நேஷனல் லெவல் அந்த மாதிரி பெருசா எதுவும் ஆடல. இன்ஃபேக்ட் ப்ரீ மேட்ச் டீம் ப்ரிவியூல வந்துட்டு ஏதாவது சும்மா பிளேயர்னு சொல்லி எங்க அனாலிசிஸ் க்ரூலயே ஒருத்தர் வந்து நல்லா கலாய்ச்ச வீடியோலாம் எங்ககிட்ட எவிடன்ஸா இருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு மேட்ச் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போனதுக்கான ஒரே காரணம் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் வந்து அந்த மேட்ச் எடுத்துட்டு போனது தான். ஓவராலா பேட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. எங்க மிஸ் அவுட் ஆனாங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ் இஸ் 2 பேரோட மிடில் ஆர்டரும் கம்பேரிட்டிவா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தா கூட ஜிடி மிடில் ஆர்டரை விட பஞ்சாபோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் டீசென்ட் தான். அந்த மிடில் ஆர்டரை வந்து கரெக்டான டைம்ல வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பிரசீத அகைன் யோகி சொன்ன மாதிரி கொண்டு வந்தது ரொம்ப லேட்டு. பட் கொண்டு வந்த டிசிஷன் கரெக்டா ஃபயர் ஆச்சு. பிரசீத வந்து டக்கு டக்கு டக்குன்னு 3 விக்கெட் எடுத்தாரு பட்டு பட்டுன்னு. ஸோ அது கேமோட டைனமிக்ஸே அந்த டைம்ல அப்படியே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அங்க இன்ஃபேக்ட் அந்த டைம்ல தான் கொஞ்சமாச்சும் கேம்குள்ள திருப்பி ஜிடி வர ட்ரை பண்ணாங்க. ஸோ மிடில் ஆர்டர் அகைன் ஃபயர் பண்ணணும். கொஞ்சம் அவங்க வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது இறக்கி முன்னாடி பின்னா ஆட முடியுமா அப்படிங்கறத தே ஷுட் ஆல்சோ திங்க். வேற ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? இல்ல ஜிடி மிடில் ஆர்டர் பெருசா நம்ம பேசுற மாதிரி தான். ஹோல்டர் மட்டும் தான் நீ கொண்டு வர முடியும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ண அதுக்கு மேல ஆப்ஷனே இல்ல. வெளியே டக் அவுட்லயும் பார்த்தனா. ஆனா பிபிகேஎஸ் மிடில் ஆர்டர்ல என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் இருக்கு. இப்போ கூப்பர் கான்லி நீ மேல அனுப்பிச்சு கூப்பர் கான்லி பெர்ஃபார்ம் பண்ணிட்டனால உங்களுக்கு மிச்சோன ஸ்டாயினிஸ் ஸ்பேஸ்ல ஆட வைக்க கூட நல்ல ஆப்ஷன் இருக்கு. மிச்சோனும் ட்ரை பண்ணலாம் ஸ்டாயினிஸ் ஸ்பேஸ். ஏன்னா ஸ்டாயினிஸ்க்கும் எங்கேயுமே படல. ஐபிஎல்லையுமே ஏதோ 1 or 2 இன்னிங்ஸ் தான், அதுவும் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸா இருக்கும். ஆனா பவுலிங்க்கு நீங்க ஸ்டாயினிஸை யூஸ் பண்ண போறது இல்லைன்னா நீங்க அதோட பெட்டர் ஆப்ஷன் மிச்சோனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அந்த ஸ்பாட்ல. என்ன நம்பர் 6 நம்பர் 7 தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்டாயினிஸ். சோ அது போல மிச்சம் ட்ரை பண்ணலாம். இல்ல இன்னைக்கு அவங்களோட 5 பவுலர்ஸும் நல்லா போட்டதுனால ஸ்டாயினிஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படல. பட் அடுத்தடுத்த மேட்ச்ல அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டாயினிஸ் பவுலிங் போறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கும். இல்ல ஸ்டாயினிஸும் மிச்சோனும் ஓகே தான், ரெண்டுமே ஐடென்டிக்கல் தான் சொல்றேன். ஏன்னா மிச்சோனும் பவுலிங் போடுவார். சோ ஸ்டாயினிஸ் அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டாயினிஸ்க்கும் பெரிய பேஸ் இருக்காது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிளேயர்னு சொல்றேன். நீங்க சப்போஸ் நான் என்ன நினைச்சேன் நம்பர் 3 கூப்பர் கான்லி பதிலா இவங்க ஆடுவாங்கன்னு நினைச்சேன் மிச்சோன்னு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் கூப்பர் கான்லி பெர்ஃபார்ம் பண்ணனால உங்களுக்கு ஸ்டாயினிஸ் பிளேஸ்ல கூட ட்ரை பண்ணலாம்ன்ற வேணும். ஆனா அவங்க ப்ரூவன் கமாடிட்டி ஸ்டாயினிஸ்னு சொல்லிட்டு ஸ்டாயினிஸ் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. பாப்போம் அடுத்த மேட்ச்ல மாத்துறாங்களா. ஆனா இன்னைக்கு ஸ்டாயினிஸ் ஆன ஷாட்லாம் என்ன ஷாட்னே தெரியலடா. பால் வந்து கேட்ச் பிராக்டிஸ் மாதிரி கையில தூக்கி கொடுத்துட்டு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி நேஹல் வதேராவோட இன்னிங்ஸுமே சரி. அதே இப்ப யோகி சொன்னது மாதிரி ப்ரிவியூ மேட்ச்லயே பேசணும். சுத்தமா ஃபார்ம் கிடையவே கிடையாது, ஈஸியா தூக்கி கொடுக்குற மாதிரி விக்கெட்டு தான் ஆடுவாருன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு பாலுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு கேட்ச்ல அவுட் ஆயிட்டு வெளியே போனாரு. பேசிக்கான பால்ரா, அதெல்லாம் ரொம்ப மோசமான பால்ரா. அதெல்லாம் ஆக்சுவலா 2வது ஸ்டாண்ட் மாதிரி அடிக்கணும். ஷார்ட் பால் இறங்கி போய் கவர்ஸ்ல ஆடுறேன்னு ஆடி தெரியல. கவர்ஸ்ல அதான் நான் டீசெண்டா பேசினேன். ஷார்ட் பால் இறங்கி போய் கவர்ஸ்ல எதுக்கு ஆடணும்னு எனக்கு புரியல. அதுவும் லெக் ஸ்டெம்க்கு வர பால இறங்கி போய் ஷார்ட் பால் லெக் ஸ்டெம்க்கு வருது. அது அப்படியே லெக் சைடு தூக்கி இருந்தா 6 போயிருக்கும். அதை இறங்கி போய் ஆஃப் சைட்ல கவர்ஸ்ல கில் கையில தான் நான் அவுட் ஆவேன், கில் கிட்ட தான் கொடுப்பேன்னு கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்.
ஹரி நேத்து கேட்ட கேள்வியும் சரி, நம்ம ப்ரிவ்யூ பேசும்போது நரேஷ் கேட்ட கேள்விக்கும் சரி, யுசி சஹால் வந்து எங்கேயுமே போடல, கவுண்டில மட்டும் ஒரு 2 மேட்ச் ஆடினாரு போன வருஷம் ஐபிஎல்க்கு அப்புறம்னாரு. யுசி சஹால் யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், எதுக்காக ஐபிஎல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்தது. எக்ஸலண்டா வந்தது கையில இருந்து பால், லிட்டரலா செம்ம கரெக்ட் டிப்பு. கரெக்ட் கரெக்ட். டேர்ன் இல்லைனாலுமே டிப் ஆச்சு, கிரிப்பும் ஆச்சு. சோ டிசீவ் பண்ணி தான் சுமன் கில் விக்கெட்டையுமே எடுத்தாங்க. ஏன்னா 2 ஓவர் வந்து டைட் ஓவர்ஸ் போட்டாங்க. கில்லுக்கு அடிச்சே ஆகணும்ன்ற ஒரு ப்ரெஷர் வரவே தான் வேற வழி இல்லாம சஹலை டேக் கவுன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஸோ எக்ஸலன்ட் ஸ்பெல் சஹலும். ஸ்பெஷல் மென்ஷன் டு வைசாக். வைசாக்கும் இன்னைக்கு நல்லாவே போட்டாரு, ஸ்லோ பால்ஸ் எல்லாம் சூப்பர். நல்லாவே கிரிப் ஆச்சு. 3 விக்கெட். ஆமா. சோ நல்ல நல்ல bowling. இன்னைக்கு பிச்சுமே நல்லா இருந்தது. மேபி இல்ல நீங்க சகல் சொல்றது வந்து பார்த்தா நல்ல மேட்ச்ல நல்ல மேட்ச்ல மட்டும் தான் காம்படேட்டிவ் போடல பிச். போல, ஃபுல் டைம் பிராக்டிஸ்ல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சகல். மாத்தி அவர் கையில சொல்லிட்டான் இருந்து பால் வெளியே அவன் தான். வந்ததெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. மாத்தி சொல்லிட்டான் அவன் தான். நீங்க போய் ப்ரீ மேட்ச் டீம் அனாலிசிஸ் வீடியோல பாத்தீங்கன்னா அவன் எந்த ஆமாண்டா, மேட்ச் ஆடல சும்மாலாம் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மேட்ச் இருந்தாரு. மேட்ச் ஆடலதான்டா. அதுக்கு போல நான் வெளியே எங்க சும்மா சுத்திட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தா ஃபுல்லா பிராக்டிஸ்ல இருந்திருக்காரு போல. ஏன்னா நமக்கு தெரியல, வெளியே காட்டல அவங்க. அதான் பிச்சுமே இன்னைக்கு காம்படிட்டிவா இருந்தது. சோ அதனால ஒரு நல்ல கேம் பார்க்க முடிஞ்சுச்சுன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஸ்லோ பால் எல்லாம் கிரிப் ஆச்சு, பவுலர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஐபிஎல் கேம்ஸ் இந்த மாதிரி பார்த்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது நான் பிக் கேம்ஸ் வந்து என்னைக்குமே நான் குறை சொல்ல மாட்டேன். அகைன் அது பேட்டர்ஸோட தனிப்பட்ட ஒரு ஒரு ஃபிளரிஷிங் எபிலிட்டினால அவங்க அப்படி ஸ்கோர் பண்றாங்க, தட் இஸ் ஃபைன். பட் பவுலர்ஸுக்கு வந்து சான்ஸே கொடுக்காத மாதிரி மேட்ச், ஐ மீன் கிரிக்கெட் போயிடக்கூடாதுன்றதுல ஒரு சின்ன கான்சியஸ் என்னைக்குமே இருந்திருக்கு. இன்னைக்கு அது ஒரு நல்ல செட்டப்பா அமைஞ்சது. இந்த ஒரு அவங்க ஸ்கோர் 160, இப்ப நம்ம வந்து ரொம்ப லோ ஸ்கோர்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல இதையும் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி அட்டாக் பண்ணி விக்கெட்ஸும் எடுத்து ஓரளவுக்கு மேட்ச்ல சஸ்டெயின் பண்ணதுங்கிறது ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன், கிரிக்கெட் அந்த மேட்சை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு பெரிய ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று என்ன சொல்லணும்னா, லாஸ்ட் 4 மேட்சஸ்ல 3 டெபியூட்டன்ஸ் வந்து, ஐ மீன் ஒரு டீமுக்கு டெபியூட்டன்ட்னு பார்த்தோம்னா 4 டெபியூட்டன்ஸ் இருக்காங்க. பட் இன் ஆக்சுவல்ஸ் 3 டெபியூட்டன்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து முதல் மேட்ச் ஆடின ஜேக்கப் டெஃபி, ஐபிஎல்ல முதல் மேட்ச் ஆடின ஜேக்கப் டெஃபியும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆர்சிபிக்காக. நேத்து ஆர்ஆர் மேட்ச்ல பிரிஜேஷ் சர்மா ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடின கூப்பர் கார்னர்லயும் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச், பட் ரொம்ப டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். டெபியூட்டன்ஸ் ஃபிளரிஷ் ஆகுதுங்கிறது ஒரு நல்ல சைன் ஃபார் த கேம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் 4 இல்ல டீமுமே டெபியூட்டன் பார்த்தோம்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹோம் அட்வான்டேஜை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் இங்க சொல்லலாம். இல்ல டெபியூட்டன்ஸ் பத்தி பேசும்போது அசோக் சர்மா பவுலிங் பத்தி பேசணும். அது என்ன கேப்டன் கேக்குறாங்களோ அதை அப்படியே பண்றாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஷார்ட் பால் போனா போடுறாரு. அது முதல் ஷார்ட் பால் உண்மையில நல்ல ஷார்ட் பால், ஆனா பேட்ல பாட்டு போயிடுச்சு. 60 மீட்டர்னால கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது 17வது ஓவரு நான் வந்து அசோக் சர்மா எடுத்துட்டு வந்துட்டாரு, சிராஜுக்கு கொடுத்துடலாம்னு யோசிச்சேன். ஆனா பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி வேற லெவலு. ரிசீவ் பண்ணி மார்க்கோ ஆன்சனை தூக்குனதெல்லாம் வேற லெவலு. ஸோ நான் அதுவுமே நீ ப்ரிவியூலயே டெபியூட்டன்ஸை சொல்லியிருந்தேன், வாட்ச் பண்ணு. பேஸுமே நல்ல பேஸ் தான் போடுவார். 145 ஈஸியா கிளிக் பண்ணக்கூடிய பவுலர் தான். அந்த பேஸ்ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஷார்ட் பால் வீக்னஸ் இருந்தனால மேபி அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ட்ரை பண்ண சொல்லியிருப்பாங்க, நீங்க இந்த பேஸ்ல ஷார்ட் பால் போடுன்னு. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் அதை கடந்து வந்துட்டார். ஸோ ஆனா நிஜமா சொல்றேன், நல்ல பவுலர் தான், நம்ம அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஷார்ட் ஆஃப் தி லென்த்ல பேஸும் நல்லா இருக்கும், கட்டர்ஸும் போட முடியும், ஸ்லோ பால் பேக் ஆஃப் தி அண்ட் ஸ்லோ பாலும் போட முடியுன்றது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம், நிறைய நிறைய நியூ டேலண்ட்ஸ் வராங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும் கோயிங் ஃபார்வர்ட். சரி, வேற ஏதாவது இருக்கா இந்த மேட்ச் பத்தி, இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ போயிடுவோமா? ஸோ இப்போ இல்ல வெங்கட் வந்து 4க்கு 4மே ப்ரெடிக்ஷன்ல தப்பா போனதை பத்தி நம்ம ஏதாவது பேசிட்டு போயிடலாம் அடுத்த மேட்ச் ரிவ்யூக்கு. முதல் 2 மேட்ச் ஆச்சும் ஏதாவது ஜிங்க்ஸ் பண்ணுங்கிற ஐடியால கொடுத்தானா இல்லையான்னு தெரியல. இந்த மேட்ச் எல்லாம் நார்மலா யாராவது ரோட்ல போறவங்களை கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தின்ட்டு. அப்போ கூட ஒருத்தன் ஜிடின்னு வந்து சொன்னான்னா, அதுவும் அவர் ரிவர்ஸ் சொன்ன ஜிங்ஸ் அந்த தான். பர்டிகுலர் பேட்ஸ்மேன் தான் இன்னைக்கு ஃபிளரிஷ் ஆயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் பயங்கரமா இருக்கு. கம்பேக் இல்ல எனக்கு கொடுப்போம், இன்னொரு கடைசியில தான் வந்து ஜெயிப்போம், அவ்வளவுதான். இல்ல எனக்கு இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியலா இது இல்ல சும்மா பேசலாம்னு தோணுது. ஏன்னா முன்னாடி மேட்ச் சூரியகுமார் யாதவோ இல்ல ரோஹித் சர்மாவோ மும்பை கேப்டன் பண்ணும்போதோ இந்தியன் கேப்டன் அந்த மாதிரிலாம் கமெண்ட்ரியில பேசி நான் பெருசா பார்த்தது இல்ல. கேப்டன் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அந்த மாதிரிலாம் பேசிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஹியூமன்களை காட்டும் போது தான் எனக்கு தெரிஞ்சு 3 தடவை கமெண்ட்ரியில இந்தியன் கேப்டன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பிஆர் வேலையா இல்ல இந்தியன் கேப்டன் அவரை ப்ரொமோட் பண்ற வேலையா? எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுதா அதை பத்தி? பிஆர் ஒர்க்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லா பிளேயர்ஸ்க்குமே
இந்த பர்டிகுலர் டெக்கேட்லயே ஆக்சுவலா எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு பிஆர் குரூப் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. கமெண்ட்ரியில் நடக்கும்ன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. இல்ல ஆக்சுவலா நோட்டபிள் பாயிண்ட் தான். பட் ஸ்டில் அகைன் நம்ம சொல்ல முடியாது. அது பிஆர் ஒர்க்காவும் இருக்கலாம். இல்ல மேபி இல்ல எனக்கு இந்த பிளேயரை பிடிக்கும் அதனால நான் அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லி அவங்க அதை பண்ணாங்களா தெரியல. பட் பிஆர் ஒர்க் நடக்குதா கில்லுக்கு அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா நடக்கதான் செய்யுது. நிறைய இடத்துல வந்துட்டு இல்லடா என்னன்னா இப்போ கில் வந்து இந்தியன் டீமோட T20 கேப்டனா இருந்து அதை ஐபிஎல் விளையாடும்போது சொன்னா ஓகே, அவர் வந்து ஓடிஐ பிளஸ் டெஸ்ட்டுக்கு தான் கேப்டன். ஆனா ஐபிஎல் ஆடும்போது இந்தியன் டீம் கேப்டன் சொல்றப்போ எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரிஞ்சது. இத்தனை வருஷமா சொல்லாம இப்ப சொல்றாங்களே அப்படின்ட்டு. இது கேட்க வேண்டிய கொஸ்டின் தான், சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. சரி ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போவோம். மேட்ச் பத்தி பேசுவோம். இல்ல வித் தட் திங்கிங் நோட் நீங்க கமெண்ட்ல என்ன தோணுதுன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நாங்க அடுத்த மேட்சோட ப்ரிவியூ போறோம். அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி விசஸ் எல்எஸ்ஜி. எங்க நடக்குது? டெல்லி விசஸ் எல்எஸ்ஜியா, லக்னோல எல்எஸ்ஜி நடக்குது. விசஸ் டெல்லியா? எல்எஸ்சி வர்சஸ் டெல்லி எக்னால அப்ப நடக்குது. எல்எஸ்ஜி விசஸ் டெல்லி. மேன் ஆஃப் த மேட்ச் போன மேட்ச்சுக்கு வந்து கூப்பர் கார்னலி தான். அதை சிங்கிள் ஹேண்டடா மேல இருந்து கீழே வரைக்கும் பேட்டிங் ஆனதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த மேட்ச்சுக்கு சரி நான் ஸ்டார்டிங்ல வித்தியாசமா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த மேட்ச்சுக்கு யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்எஸ்ஜி விசஸ் டிசி. முதல்ல யார் வின் அப்படி பண்ணுவான்னு கேட்போம், அப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் போவோம் படிப்படியா. அது கடைசி இல்ல அது கடைசியா? இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம 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 பாயிண்ட்ஸ் பேசிடுவோம். நமக்கு ஏதாவது தோணுதோ இல்ல இந்த மேட்ச் பத்தி இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா யாருக்காவது ஏதாவது தோணுது. எனக்கு என்னன்னா எக்னா ஸ்டேடியம்ல நடக்குது. எக்னா வந்து பெரிய ஸ்டேடியம். ஸோ ஸ்பின்னர்ஸ் மோர் எஃபிஷியண்டா இருப்பாங்க. நீங்க ஸ்டாட்ஸ் படி பார்த்தாலுமே லாஸ்ட் இயர்ல எக்கனாமி வைஸ் ஸ்பின்னர்ஸ் தான் கம்மி. ஸ்பின்னர்ஸ் எக்கனாமி 7.75 தான் இருக்கு, வைல் பேசர்ஸ் எக்கனாமி 8.9. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க இந்த 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 எக்னா ஸ்டேடியம்ல பொதுவாகவே. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் சொல்லலை, அதுக்கு முன்னாடிலாம் டேர்னே ஆச்சு, கிரிப் ஆச்சு. பட் ஸ்டேடியம் சைஸுமே பெருசுன்றனால ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே கேம்ல இருப்பாங்க. அதையும் இல்லாம எல்எஸ்ஜி வேற ஸ்பின் வந்தாலே டேக் ஆன் பண்ற பேட்ஸ்மேனா இருக்காங்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுப்போம் ஆப்போசிட் டீம்ஸ்க்கு சொல்றேன். ஸோ குல்தீப் ஆர் அக்சர் வாசஸ் எல்எஸ்ஜி எப்படி இருக்குன்றது நம்ம பாக்குறோம். ஸ்பெசிபிக்கா இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா அது எல்எஸ்சிக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. குல்தீப் ஹாஸ் பெட்டர் ஓவர் பண்ட் மட்டும்தான். ஏன்னா பூரான் வந்து குல்தீப்புமே சரி அக்சர் பட்டேலுமே சரி ரெண்டு பேருக்குமே மோர் தென் 60+ ஆவரேஜ் வச்சிருக்காரு நிக்லஸ் பூரான். ஸோ பூரான் ஸ்பின் ஹிட்டர்னு தெரியும், ஆனாலும் அதை தாண்டி எப்படி போட போறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. மார்க்ரம்மே வந்து அகைன்ஸ்ட் குல்தீப் நல்ல ஆவரேஜ் தான் இருக்கு மார்க்ரமுக்கும் சரி. ஸோ அது எப்படி இருக்குன்னு இந்த கேம்ல பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ்? இல்ல எல்எஸ்ஜியோட ஸ்பின்னர்ஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ் தான். ஏன்னா திக்விஜ் ரத்தி இருக்காரு, அது இல்லாம சித்தார்த் மணிமாறனையோ இல்ல சபாஸ் அகமதியோ ஆடுவாங்க. ஸோ அவங்ககிட்டயும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான. ஸோ அது விசஸ் ஜிடி பேட்டர்ஸ், டிசி பேட்டர்ஸ் நம்ம இப்போ பார்க்கணும். டிசியில ஸ்பின் ஹிட்டர்ஸ் எப்படின்னு பார்க்கணும். உனக்கு டிஸ்டன் ஸ்டப்ஸோ மில்லரோ இது எல்எஸ்ஜி இல்ல எல்எஸ்ஜி ஸ்பின் ஹிட்டர்ஸ் அளவுக்கு ஸ்பின் ஹிட் பண்ணுவாங்கன்றதும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸால டேக் ஆன் பண்ண முடியும். கேஎல் ராகுல் கேன் டெஃபினெட்லி டேக் ஆன். ஸோ இது வெரி டெய்லர் டெஸ்டட் பேட்ஸ்மேன். ஸோ அது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் கேஎல் ராகுல் பாக்குறது. ஆனா அது கேஎல் ராகுல் 6 ஓவருக்கு மேல வரைக்கும் பேட்டிங் ஆடினா டிசிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அகைன் இந்த சீசன் வந்து ரொம்ப பிரிட்டி மச் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சீசன் என்ன இருக்கும்னா கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் பண்றாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி டீம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா பேட்டிங் வைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு டெப்த் இந்த மிடில் கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ என்ன கேட்டாங்கன்னா தே கேன் புட் அப் அ டீசன்ட் ஸ்கோர். இங்கே இந்த யோகி நீல யாரான ஒப்பீனியன் கொடுங்க. டாஸ் இதுல என்ன எனி இம்பார்ட்டன்ட் திங் ஆன் டாஸ்? இல்ல எக்னால வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 170 தான். ஸோ 180+ would be a winning score எக்னா ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். அதுவும் டிசி ஹாஸ் குட் எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாட்டே இருக்கு. எக்னால 3 times ஆடி இருக்காங்க, 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்மே டிசி எக்னால ஆடி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டிசிக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. இருந்தாலுமே ஸ்டார்க் இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் லைனப்ல இங்கிடி மட்டும்தான் அதர் ஃபாரினர். ஸோ மீதி எல்லாம் இந்தியன் பேசர்ஸ் வச்சு தான் ஆடுவாங்க.
அது எந்த லெவலுக்கு யூஸ் ஆகுன்றது நம்ம நாளைக்கு பார்த்தா தான் சமீரா தெரியும். ஏன்னா இருக்கான்ல, சமீரா சமீரா இல்லையா அங்க? இருக்கா, ஆனா சமீரா இருக்கான், சமீரா 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 இருக்கா, ஆனா இருக்கான். 2 பேரும் ஆடுவாங்களா எனக்கு தெரியல. ஸ்டாக் இல்லைன்னா சமீரா தான் ஆடி ஆகணும்னு நினைக்கிறேன். அவங்க வேற வழியும் இல்லை அவங்களுக்கு. So சமீரா ஆடுவாங்க மேபி. மேபி அது இல்லடா அதான் நடராஜன் உனக்கு சிட்டாங்க. முகேஷ் குமார் இல்லடா, ஆகிப் நபி இருக்கான். ஆகிப் நபி நட்டு முகேஷ் குமார் ஆடுவாங்க. இல்லாட்டி நடராஜன். இல்ல நட்டு நடராஜன் ஆகிப் நபி 2 So பேரும் உனக்கு ஆடுவாங்க. வந்து நடராஜன் ஆடினும். முகேஷ் குமார்னா டவுட். முகேஷ் குமார்னா முகேஷ் தெரியல. குமார் ஆட மாட்டாங்க. மேபி ஆகிப் சமீரா நபி போறாங்க. ஆடுவாங்க, நட்டு சமீரா ஆடுவாங்க. இருந்தா சமீரா ஆடிடுவாங்க. அவங்க So தேர்ட் முகேஷ் ஃபாரின் சமீர் யார் போவாங்க? சமீரா 2 யாரும் தான். போக மாட்டாங்க. மில்லர், ஸ்டப்ஸ் இந்த 2 பேரு பிளஸ் எங்கிடி 3, இன்னொரு ஃபாரினர் சமீரா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் ஓபனர் ஸ்லாட் 10 கரெக்டா நிமிஷம் இருக்கு ப்ரோ. 10 நிஷாக்காவா? அபிஷேக் போறல். இல்ல அது அவங்க என்ன அபிஷேக் காம்பினேஷன் ப்ரோ போறாங்க அபிஷேக் ப்ரோ. அதான் மேல அவங்க யூசுவலா ஏன்னா நிசான்கா ஆடணும்னு நினைச்சாங்கன்னா பேசஸ் ஆட முடியாது 2 பேசர். ஸ்டார்க் இல்லாத இதுவை ஃபில் பண்ணணும்னா நீ 2 ஃபாரினர்ஸ் ஆடி தான் ஆகணும் கீழே, வேற வழி இல்லை. ஏன்னா ஸ்டார்க்கோட வாய்ட் பெரிய வாய்ட். எப்படி ஏசலுட் நம்ம அங்க பேசணுமோ டஃபி ஸ்டெப் அப் பண்ண மாதிரி யாராவது ஒரு ஃபாரின் பவுலர் ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆகணும் இவங்களுக்கு. ஏன்னா ஆகிப் நபியும் புதுசு ஐபிஎல்க்கு, ரெட் பால் பவுலர் தான் அவரு. ஸோ நீங்க இங்க எப்படி போடுவாங்கன்றது நமக்கு தெரியல. அதுவும் பார்க்கணும். நட்டுவும் இன்ஜுரி ப்ரோன் தான், இன்ஜுரியில இருந்து திருப்பி வெளியே வந்திருக்காரு. ஸோ பவுலிங் லைனப்பும் ஒரு மாதிரி ஸ்டார்க் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய பவுலிங் லைனப்பா தான் இருக்கு. அதனால எய்தர் சமீரா இங்கிடி ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை அவங்களுக்கு. பவர் பிளேல தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. அதனால மேல எனக்கு தெரிஞ்சு டெத் மூலி வச்சிருக்காங்க. தோணுது. அதான் பவர் பிளேல போடுறதுக்காக சமீரா ஆடுவாங்களோன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா பவர் பிளே போடுறதுக்கு எங்கிடியுமே கட்டர்ஸ் தான் லைக் மோஸ்டா ரிலேபிள் பண்றது. நடராஜனும் லைக் டெத் தான். நபி So சமீரா maybe ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக So சமீரா ரெண்டு ஆடுவாங்க. வெங்கட் சொல்ற மாதிரி ம் மேல பவர் பிளேக்காக ஆடுவாங்க சமீரா. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேக் அப்ப போறல, திடீர்னு கருண் ஆடுவாங்க, நாயர் வேற கூட வழி. இருக்கான். ஆமா ஆமா. சோ இந்த காம்பினேஷன் தான் போவாங்க. அவங்களுக்கு நம்ம ஓபனிங் ப்ரிவியூலயுமே நம்ம ஓபனிங்க்கு பேசியிருந்தோம். பஞ்சமே இல்லடா அவங்களுக்கு. டெல்லிக்கு ஓபனிங்க்கு பஞ்சமே இல்லடா. 6 ஓபனர்ஸ் இருக்காங்க. 10 நிமிஷங்க தவிர விட்டாலே 5 ஓபனர் இருக்காங்க. அபிஷேக் போறேல, கருண் நாயர், பிருத்வி ஷா கூட இருக்கு. ஸோ உனக்கு ஆப்ஷன்ஸ் ஏகபோகத்துக்கு இல்ல ஏகபோகத்துக்கு ஆப்ஷன் இருக்கு. யாராவது வச்சு ஆடிக்கலாம். நீ அவன் சொல்றவன் சமீரா ஆடினா கூட ஓபனிங்க்கு வேற யாராவது இருக்காங்க. ஸ்டார்க் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சமீரா தான் மஸ்ட். சமீரா இங்கிடி 2 பேரும் ஆடிட்டு மில்லரும் ஸ்டப்ஸும் ஆடிடுவாங்க. மேல இந்தியன் டாப் ஆர்டர் போயிடலான்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இங்க எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் பெருசா எனக்கு தெரியல யார் யார் அவைலபிள்னு. மோசின் கான், மயங்க் யாதவ் எல்லாருமே அவைலபிளா? ஆவேஷ் கான் இல்ல முகமது ஷமி, ஆவேஷ் கான் கண்டிப்பா ஆடுவாங்க. அது போக முகமது ஷமி, ஆவேஷ் கான் ஆடுவாங்க. மோசின் கான் ஆறு மயங்க் யாதவ் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இன்ஜூரி மாதிரி நான் பார்க்கல. சோ அவங்க காம்பினேஷன் பொறுத்து இறக்குவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். இன்ஜூரி மாதிரி யாரையும் பார்க்கல. மோசின் கான், மயங்க் யாதவ்னு பார்க்கலாம் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆனாலும் வேற ஃபாரின் பவுலர் ஆப்ஷன் தான் கிடையாது. எல்லாமே இந்தியன் பேசர்ஸ் தான் வச்சு ஆடி ஆவாங்க. வேற ஃபாரின் பவுலர் ஆப்ஷன் இல்ல. நார்டியா தான் இருக்காரு, வேற யாரும் இல்ல. அதுக்கு நீ இந்தியன் பவுலர்ஸ் போயிட்டு நீ ஆமா டாப் 5 பேட்டிங் ஹெவியா போய்க்கலாம் இங்கிலீஷ் எடுத்துட்டு. சோ இந்த கேம் எல்எஸ்டி போலிங் லைக் ஃபுல் பிளேஸ் ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கேஎல் ராகுல் எங்க பேசஸ். ஏன்னா எல்எஸ்டியோட பேசஸ் எல்லாருமே ஃபுல் ஃபிட்டா இருந்தா லைக் அது ஒரு நல்ல பேஸ் அட்டாக். இந்த ஐபிஎல்ல ஆடுறாங்களான்னு தான் டவுட் எனக்கு. அதுதான் பிரச்சனையே அவங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸா நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர்ல ஆனா கரெக்ட் தான். 2 பேர்ல ஆனா ஒருத்தங்க ஆடினா போதும்னு நினைப்பாங்க. மோசின் கான், மயங்க் யாதவ், இன்னொன்னு பிரின்ஸ் யாதவ் கூட இருக்காரு அங்க. யாக்கர் சூப்பரான இருப்பாங்க லாஸ்ட் இயரே. ஸோ பிரின்ஸ் யாதவ் பிரச்சனை இருக்காது. 3 பேசஸ் ஷமி, பிரின்ஸ் யாதவ், இன்னொருத்தர் சொன்னீங்களே யாரோ இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பேசரை விட்டுட்டு பேசிட்டீங்க. அர்ஜுன் டெண்டுல்கர், ஆவேஷ் கான். அர்ஜுன் டெண்டுல்கர் நாங்க 11 பால் ஆடுறவங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். ட்ரேட் பண்ணி போயிருக்காங்கப்பா. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பான்னு தோணுது உங்களுக்கு? இது வரைக்கும் நடந்தது இது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. லைக் எப்படி சொல்றதுன்னா யூசுவலா ஒன் சைடு ஈஸியா எடுத்துட முடியும். அதுலயும் 4-0 ஒருத்தர் இருக்கா, அது வேற விஷயம். பட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் சொல்றேன். நீங்க 3 பேர் உடனே உங்க டீம் ஃபைனலைஸ் பண்றீங்க யாரு நாளைக்கு ஜெயிக்க போறான்னு. நான் எல்எஸ்டிக்கு சப்போர்ட் பண்றேன் நாளைக்கு. நீங்க 3 பேர் டக்குன்னு முடிவு பண்ணிருங்க யாருன்னு. நானே எல்எஸ்டி தான் சப்போர்ட் பண்றேன்.
51-49 போறேன் நான். எல்எஸ்ஜி ஆர் டிசி. நான் வந்து ஸ்லைட்லி ஓகே எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஆனா நான் டிசியை பேக் பண்ணலான்னு இருக்கேன். டிசி ஜெயிப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். எனக்கும் டிசி ஜெயிக்க சான்ஸ் இருக்கும்னு தோணுது. ஏன்னா எக்னால ஸ்பின் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும். இவங்க 3 நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அங்க திக்வேஷ் ராத்தி இருந்தாலுமே லைக் ஸ்பின்னர்ஸா இருக்காங்க இவங்க, ட்ரெடிஷனல் ஸ்பின்னர்ஸ். Correct. அங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஆனா பூரான் வந்து டேக் ஆன் பண்ணுவாரு ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே, அந்த அதுவும் பார்க்கணும். பட் நானும் டிசி சைட் கொஞ்சம் போறேன். எனக்கு டிசி கொஞ்சம் தோணுது. பிளஸ் இந்த வருஷம் பண்டோட இன்னொரு வெர்ஷன் பார்ப்போம்னு எனக்கு டவுட்டா இருக்கு. டாப் 10 லைக் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ்ல பண்ட் வருவாரோ இந்த வருஷம் அப்படின்னு நான் கொஞ்சம் பண்டையும் பேக் பண்றேன் இந்த வாட்டி. ஸோ அதனால நான் எல்எஸ்டி பார்க்கவும் இன்னுமே அது சாகிறேன். அதுவும் பார்க்கலாம் இல்லாம நான் நாளைக்கு. டிசி போக இன்னொரு காரணமும் இருக்கு. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாம என்னோட ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அங்கதான் இருக்காரு. அதனால நான் டிசி சைட் போறேன். இப்ப அதே மாதிரி நான் சொல்ல போனா என்னோட பர்பிள் கேப் ஹோல்டர் எல்எஸ்ஜி பக்கம் தான் இருக்காரு. அதனால நான் இந்த பக்கம் போறேன். அப்படிலாம் ஆமா முடியாது. ஆமா நான் அதனால தான் நானும் டிசி பக்கம் போறேன். ஓகே, யாரு மேன் ஓகே, ஆஃப் த நல்ல மேட்ச் அப்போ? மேட்சப்பா இருக்கும். ஆக்சுவலா நாளைக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு மேட்ச் இருக்கு. கான்டெஸ்ட் நான் எதிர்பார்க்கிறேன். ம். ம். ஆனா எனக்கு ஒரு இது மேன் ஆஃப் த இப்போ மேட்ச் யாரை எதிர்பார்க்கறீங்க? WPL அப்போ இல்ல WPL அப்போ இந்த எக்கனா ஸ்டேடியம்ல ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு ஹை ஸ்கோரிங் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி மாதிரி இல்லாம. இல்ல இல்ல அதை பத்தி நான் ஏதாவது பிட்ச் பத்தி பாயிண்ட்? சொல்ல. பிட்ச் ஹை ஸ்கோரிங் தான், 180 பிளஸ் தான் பிட்ச் வின்னிங் ஸ்கோர். என் பாயிண்ட் என்னன்னா கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பெருசு. சோ ஸ்பின்னர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ இப்ப நடக்கிற ஸ்டேடியம்ல எல்லாம் மிஸ் இட்டே 6 ஈஸியா போகுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்பின்னர் ஏர்ல டிஃபீட் பண்ணாலுமே மிஸ் இட்லாம் ஈஸியா 6ல போய் விழுது. அதுக்கான யூஸே இல்லாம போயிடுது. ஆனா இந்த ஸ்டேடியம்ல அதுக்கு எஃபிஷியன்சி நிறைய இருக்கும். மிஸ் இட் அவ்வளவு சீக்கிரம் 6 போகாது. சோ அதனாலதான் நான் சொல்றேன். எனக்கு தோணுச்சு மைட் பி. ஆனா 180 பிளஸ் இஸ் குட் ஸ்கோர் எக்னால. சரி, ஓகே. மேன் ஆஃப் த மேட்ச் முத கேட்ட மாதிரி இப்ப ப்ரிவியூ ஆரம்பிச்ச மாதிரி கேட்ட மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நான் அக்ஷர் பட்டேல் போறேன். அக்ஷர் பட்டேல் சொல்ல ஓகே, நானும் அக்ஷர் பட்டேல் தான் போறேன். இதுல என்ன 2 பேர் சூஸ் பண்ண என்ன? அக்ஷர் பட்டேல். எனக்கு அக்ஷர் பட்டேல் தான் தோணுது. நான் ஐடன் மார்க்ரம். ரிஷப் பண்ட் பறக்கும் ஆக்சுவலி பண்ட். ஓகே, எனக்கு வந்து மார்க்கரம் இல்லனா மார்ஸ் வந்து பவர் பிளேலயே சமீரா கிட்ட அவுட் ஆகணும்னு தோணுது. யாரோ ஒருத்தர். அது மார்ஷா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் மார்க்கம் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்த நல்ல வீடியோல கான்டெஸ்டா ஓகே, இருக்கும். அப்ப நம்ம என்னது நல்ல கான்டெஸ்டா இருக்கும். மேட்ச் முடிச்ச உடனே நாளை மற்றும் ஒரு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் உங்களை சந்திக்கிறேன். மற்றும் ஒரு ப்ரீ மேட்சஸ் ரிவ்யூலையும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஸ்வர்ஸ். யாரும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. பாய். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்